இது காலை நேரம். மணி இப்போது 7 மணி. இறைவனுக்கு வணக்கம். இறை மக்களே, உங்களுக்கும் என் வணக்கம். ஒருவன் கடவுளிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். இறைவா, எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வீடு வாசல் கொடுங்கள், எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று இறைவனிடம் ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான். டாக்டர் அந்த ஒருவன் என்னையே வைத்து கொள்ளுங்கள், மிஸ்டர் எக்ஸ் சொல்கிறதுக்கு விரும்பவில்லை, நானே கேட்டுக்கொண்டிருந்தேன் இறைவனிடம். இறைவா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கள், எனக்கு இருப்பதற்கு ஒரு வீடை கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து திகைத்து போனார். மகனே, உனக்கு நான் வீடு கொடுத்திருக்கிறேனே, உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேனே, எனக்கு வீடு கொடுங்கள், எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்கிறாயே, இது அதிகம் இல்லையா? இறைவா, எனக்கு வீடு இல்லை, நான் ஒரு பேதை, எனக்கு ஞானத்தை கொடுங்கள், எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கள் என்று கேட்டால், நீங்கள் நான் உனக்கு ஏற்கனவே வீடு கொடுத்திருக்கிறேனே, உனக்கு நீ பேதை இல்லை, யார் சொன்னது நீ பேதை என்று? உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேனே என்று சொல்லுகிறீர்களே இறைவா என்று கேட்டேன். என் மகனே, இந்த உலகத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த வீதியை கொடுத்திருக்கிறேன். இந்த வீதி தான் உனது வீடு, நிரந்தரமான வீடு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீ இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழப்போகிறாய். நீ ஒரு அப்பாவி என்று சொல்லுகிறே, உனக்கு நான் 5 அறிவுகளை கொடுத்திருக்கிறேன், 10வதற்கு ஞானத்தை புத்தியை கொடுத்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னார். தாத்தா, நீங்கள் இத்தனையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அப்பாவித்தனமாக கடவுளிடம் கேட்டிருக்கிறீர்களே, எனக்கு வீடு கொடுங்கள், எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று. எல்லோருக்கும் கடவுள் வீடு கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு மனிதன் ஒரு ரோபோவுக்கு ஏஐயை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்கிறானோ, அதே மாதிரி நமக்கெல்லாம் பகுத்தறிவியை ஹியூமன் மைண்டை நம்ம கொடுத்துக்கிறாரு தாத்தா.
நமக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்கிறாரு தாத்தா, வீதி கொடுத்துருக்காரு. வீதி தான் நமக்கு வீடு, நிரந்தரமான வீடு. அதை யாராலும் பறிக்க முடியாது. உனக்கென்று கொடுத்த வீதி இருக்குது தாத்தா. நீங்கள் அறியாமலே நீங்கள் அறியாதனமாக கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டீர்களே. ஆம் செல்வங்களே, நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிகிறது. நான் எனக்கு வீடு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டேன். எனக்கு சுய அறிவு புத்தி இல்லையே என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இறைவன் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு ஞானம் அறிவை கொடுத்திருக்கிறார், வசிப்பதற்கு வீதியை கொடுத்திருக்கிறார் என்று தெரிய வந்தது. நான் தெரிந்து கொண்டேன்.